ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjoes. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேலியோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். டேலி எப்போ வந்து ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க, இது வரைக்கும் என்னென்ன வேர்ஷன்ஸ் வந்திருக்கு, அந்த ஒரு வேர்ஷன்ஸ்க்குமான அப்டேட்ஸ் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேலின்றது பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசர் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் தான். ஒரு சின்ன பிஸ்னஸோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தான் டேலி வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு நார்மலான அக்கௌண்ட்ஸ், இன்கம் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், நமக்கு தேவையான மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டேலியில் நிறைய ஆப்ஷன்ஸ் அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸுக்காக இருந்தாலும் சரி, நம்ம அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ரொம்ப ஈஸியான வேலை வந்து நம்ம அது எல்லாமே பண்ணலாம். நம்ம பிஸ்னஸில் நடக்கிற டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கான தனி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி டாக்ஸஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க, பேரோல் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி அப்படின்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான செக்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறது, அந்த சேலரியோட கேல்குலேஷன்ஸு, அதுதான் ரொம்ப மெயினான ப்ராசஸாக இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் செக்டருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. இதோட யூசர் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் அண்டு ஈஸியாக எல்லா பிஸ்னஸ் நீட்ஸுக்கும் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி இதோட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் கோஹென்கா அப்படின்றவங்க தான் இந்த சாஃப்ட்வேரை ஃபவுண்ட் பண்ணாங்க. அவங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக்கான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேராக தான் இதை ரெடி பண்ணாங்க. இதுக்கப்புறம் நிறைய வேர்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட், நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் டேலின்றது ரொம்ப பாப்புலரான சாஃப்ட்வேராக இருக்குது. இது எவ்வளோ பாப்புலர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜ் ஆப்ஷன் இதில் இருக்குது. இந்தியாவில் இருக்க அத்தனை லாங்குவேஜ்லையும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ண தெரியாது, நான் வந்து தமிழில் தான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் அந்த இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே மாறிடும். நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் பண்ணுறதுனால தான் சின்ன பிஸ்னஸுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் டேலியில் வந்த வேர்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேலி 3.0 அப்படின்றது தான் 1990s வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஜஸ்ட்டு நம்மளோட டெய்லி டிரான்சாக்ஷன்ஸை உள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் தான் டெவலப் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேலி 3.12 1991 ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய வேர்ஷன் 3.0 மாதிரியே தான், ரொம்ப கொஞ்சம் ஒரு சில அட்வான்டேஜஸ் தான் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேலி 4 1992 ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 4.5, இது 1994 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த 3 வேர்ஷன்ஸை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் அந்த ஈஸியாக சீக்கிரமான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம போடுற மாதிரியும் குயிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 5.4 1996 ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸே வந்து பழைய வேர்ஷன்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் GUI எல்லாம் ஆட் பண்ணி நமக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது 6.3, இது வந்து விண்டோஸ் பேஸ்டு வேர்ஷன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டாஸில் ரன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் பேஸ் பண்ணி அந்த வேர்ஷன்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வேட்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த வேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6.3 தான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேலி 7.2 2005 தான் இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது ஃபுல்லாகவே டேக்ஸுக்கான அப்டேஷன்ஸ் வந்து இதில் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. டேக்ஸுக்கான ஆப்ஷன்ஸு, வேட்டோட ரேட் செட் பண்ணுறது, அந்த மாதிரி வேட்டுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேலி 8.1, இது 2006 தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. பாயிண்ட் ஆஃப் சேல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் ஆஃப் சேலோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பேரோல் மேனேஜ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் 8.1 தான் உங்களுக்கு பேரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேலி 9, இது 2006 தான் இந்த வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் பேரோல் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அது ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது டிடிஎஸ் டேக்ஸையும் இதில் தான் மொதல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டிடிஎஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, அதே மாதிரி டிடிஎஸ் ஃபார்ம் ஃபில்லிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டேலி 9 கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேலி ERP 9. இப்போ வந்து எல்லா பிஸ்னஸ் செக்டர்ஸ்லையுமே டேலி ERP 9 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது முன்னாடி வந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டேலி ERP 9
9 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான வெர்ஷன்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனாலும் சரி, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்னாலும் சரி, அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டேக்ஸுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய இருந்தது. டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் ஆன ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டியோட அப்டேஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு வவுச்சர் என்ட்ரி போடுறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம பில் கொடுக்கணும், அப்போ அந்த இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் அதுவும் உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி செக் பிரிண்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tally ERP 9ல் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் அக்சஸ், மல்டி யூசர் லாகின்னு சொல்லிட்டு Tally ERP 9 வந்து ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேராக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து Tally Prime ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து Tally ERP 9 கம்பேர் பண்ணும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ERP 9னாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். Tally Primeல வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆக்சஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ் ஆக்சஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் டிசைனாக உங்களுக்கு மாற்றிருப்பாங்க. பழசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆர்டினரி டிசைனில் தான் இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நேவிகேஷன் ஆப்ஷன், நம்ம ERP 9 இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்ஸ்னாலும் சரி, நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு விண்டோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விண்டோவை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்மளால் அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு டே புக் பார்க்கணும், இல்லை ஒரு வவுச்சர் என்ட்ரி நான் போடணும், இல்லை ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த லெஜரை விட்டு நான் வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை. நான் அங்கே மேலே கொடுத்துருக்க அந்த நேவிகேஷன் யூஸ் பண்ணி எந்த விண்டோவுக்கு வேணாலும் என்னால் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்க்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு வேணாண்ட ஆப்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸ் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Tally Prime வந்து இப்போ புதுசாக வந்த அப்டேட் தான். Tally Primeக்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் ஆக போகுது. Tally Prime பற்றின அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.